தமிழகத்துல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தொங்கும் சட்டமன்றம் தான் அமைய போகுது போலயே. ஆமாங்க. இப்போ உள்ள நிலைமை அப்படிதான் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, தேர்தலோட இறுதிக்கட்ட முடிவுகள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தவேக கட்சி 107 இடங்கள்ல முன்னிலையில வந்திருக்காங்க. திமுக கட்சி 75 இடங்கள்ல முன்னிலையில வந்திருக்காங்க. அதிமுக கூட்டணி 52 இடங்கள்ல முன்னிலையில வந்திருக்காங்க. என்னதான் தாவேகா 107 இடங்கள்ல முன்னிலையில இருந்தாலும், அவங்களுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலங்க. இப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்புட்ன்னா, தமிழகத்துல 118 தொகுதிகள் தேவ. 118 தொகுதிகள்ல வெற்றி பெற்றா மட்டும் தான் ஆட்சிய பிடிக்க முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சி கிட்ட 107 தொகுதிகள் தான் வந்திருக்கு. இந்த 107 தொகுதிகள்ல விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டு வின் பண்ணியிருக்காரு. அதுல அவர் ஒரு தொகுதிய ராஜினாமா பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். சோ அந்த மாரி இருக்கும்போது 106 தொகுதிகள் மட்டும் தான் தாவேகா கட்சிகிட்ட இருக்கும். அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 12 தொகுதிகள் தேவைப்படும். சரிப்பா, இப்ப விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 12 சீட்ஸ் வேணுமே. அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப இந்த விஷயத்துல தமிழகத்துல 3 சினாரியோஸ் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 12 தொகுதிகள் தேவைப்படுறனால காங்கிரஸ், பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இந்த கட்சிகளோட ஆதரவை வாங்கி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலுமே கூட அவருக்கு ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா ஏதாவது ஒரு கட்சி கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விஜய் அவர்களோட ஆட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால செகண்ட் ஆப்ஷனா விஜய் அவர்கள் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி அதிமுக கூட தாவேகா கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 5 வருஷம் நிம்மதியா ஆட்சி பண்ணலாம். அதே மாதிரி அதிமுகவுக்கும் ஆட்சியில பங்கு கிடைச்ச மாதிரி வந்திருக்கும். அதனால இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனையும் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதையெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அரசியல்ல எது வேணா நடக்கலாம். ஏன்னா திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுமே என்ன விரும்புவாங்க அப்படின்னா, என்ன அடிச்சுக்கிட்டாலும் நம்ம 2 பேர் தான் அடிச்சுக்கணும். இன்னொரு புதிய ஆள வரவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா, அடுத்து இந்த 2 கட்சிகளுமே காலியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒரு நிலைமைய நம்மளே ஏற்படுத்தி குடுக்க கூடாது. அதனால நம்ம 2 பேருக்குள்ள பேசி நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும், திமுகவும் கூட்டணி அமைச்சு கூட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் மகாராஷ்டிராலயும் நடந்துச்சு. மகாராஷ்டிரால பாஜக, சிவசேனா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வச்சு, நீங்க 2 1/2 வருஷம், நாங்க 2 1/2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தமிழகத்திலேயே ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா எது வேணா இந்த தேர்தல்ல நடக்கலாம். இன்னும் 2, 3 நாட்கள்ல அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.